வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைய விழிப்புணர்வு பதிவில் இந்த கடன் வாங்கி நகை போட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி தான். அதாவது கல்யாணம் ஆகும்போது எங்கள் அம்மா சொன்ன ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருடைய நகையும் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு கதையும் அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தருடைய நகையை வாங்கிட்டு போட்டுட்டு போய் எங்கேயும் அதை தொலைச்சிட்றாங்க. அதை திருப்பி கொடுக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு அந்த பணத்தை மீட்டு அதே போல் ஒரு செயினை ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது தங்க நகை இல்லை, இது நான் கவரிங் தான் நான் நகையை கொடுத்தேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை சிலர் கவரிங்னு சொல்லாமல் ஆமாம் தங்க நகை தான் கொடுத்தேன் கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கவும் வாய்ப்பு உண்டு. அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போகும்போது தங்க நகை தான் போட்டுட்டு போகணுன்று கிடையாது. நம்ம சூழ்நிலைக்கேற்ப நாம் நம்மக்கிட்ட இருக்க நகையை நம்ம போட்டுட்டு போனாலே போதும். அதுக்கு அவங்க மரியாதை கொடுக்குற மரியாதையை கொடுத்தாலே போதும். நான் கோல்டில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி நகையை தயவுசெய்து போடாதீங்க. இதை ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சவரம் இருந்த நகையோட விலை 4000 ரூபாய் அப்படின்னு நினைக்கிற ஒரு சவரன் இப்போது அதே 1 லட்சத்தை தாண்டி விற்கும் பொழுது ரொம்ப மலைப்பாக இருக்குது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கம் அணியவே விரும்புறதில்ல, நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லரி தான். அதுவும் அவங்க உடைக்கு ஏற்றா போல் அந்த மேட்சிங்காக இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் போடுறாங்க. கோல்டு அவ்வளோவா மக்கள் லைக் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே போன்ற உங்களுடைய பதிவுகளையும் எனக்கு நீங்கள் சொல்லலாம். அது அடுத்து என்ன பதிவு போடலாம், அதில் என்னென்னலாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.